ஆகாஷ் எப்படியோ ஒரு வழியா தன்னோட மூளையை பயன்படுத்தி சுதாகர் தான் நிதிஷை கொண்டிருக்காங்க. ஆனால் எதுக்காக கொண்டிருக்காங்கன்ற காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்துலேருந்து கோபி சாரை வெளியே கொண்டு வந்துடலான்னு சொல்ல உடனே பாக்கியாவும் எழிலுமே இனியா கிட்ட இந்த விஷயத்துல உன்னோட டிவி சேனலை நம்ம உதவிக்கு கேட்க முடியுமான்னு கேட்க இனியாவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா சுதாகரோட குடும்பத்தை பற்றி விசாரிச்சு ஒரு வழியா நிதிஷை எதுக்காக சுதாகர் கொண்டாங்கன்ற காரணத்தை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி உண்மையாகவே நிதிஷோட அப்பா சுதாகர் கிடையாதுன்னு அவங்க சொத்துக்காக தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே ஆடி போக செலியனும் உடனடியாக நம்ம இந்த விஷயத்த போலீஸில் சொல்லிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியாவும் நம்ம அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கிட்ட இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னு அவங்கள சுதாகரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் செலியனுக்கு இதுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் ஆகாஷும் எழிலும் இதுக்கு உதவி செய்ய ஆனால் சுதாகர் இல்லாத நேரத்தில் தான் அவங்களோட ஒய்ஃபான சந்திரிகா கிட்ட பேச முடியும்னு யோசிச்ச ஆகாஷும் உடனடியாக சுதாகருக்கு தான் ஏதோ உண்மையாகவே நிதிஷ சுதாகர் கொன்னதை பார்த்த மாதிரியே பேசி சுதாகரை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா செலியனோட சேர்ந்து பாக்கியா உள்ளே போயிட்டு சந்திரிகா கிட்ட உண்மையாகவே சுதாகர் தான் இந்த கொலையை பண்ணாங்கன்றத எப்படியோ ஒரு வழியா ஆதாரத்தெல்லாம் காட்டி நிரூபிச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரிகாவும் இதுக்கு முன்னாடி சுதாகர் நிதிஷ் மேலே கோபப்பட்டு அவங்கள கொன்னுடுவேன்ற அளவுக்கு மிரட்டின எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நியூஸில் சுதாகர் தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நமக்கு புரிய வருது. சந்திரிகா கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறமா பாக்கியாவும் செலியனும் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்கே அந்த ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. உடனே அந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமா போலீஸ்காரங்க எப்படி இப்படி ஒரு விஷயம் நம்புனாங்கன்றது நமக்கு சுத்தமாக புரியல. இருந்தாலும் எழிலும் ஆகாஷும் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ஆதாரங்களை சேமித்து ஒருவேளை அவங்க போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கா, இதில் என்ன நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் சுதாகர் எப்படியோ கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்கள போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணலை. அதனால இன்னுமே பாக்கியோட குடும்பத்துக்கு தொந்தரவு தர அவங்க வாய்ப்பு இருக்கா.